பார்த்துட்டு இருக்க அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த கலை இனிய வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, ரசிகர்கள் எல்லாமே ஆர்வமா காத்துக்கிட்டு இருக்க கோட் திரைப்படம், அந்த திரைப்படத்தினுடைய அப்டேட் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது இன்னொரு சினிமா சேனல். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கோட் திரைப்பட ப்ரொமோஷன் வேலையப்போ வெங்கட் பிரபு அவர்கள் நிறைய இன்டர்வியூல சொல்லிட்டு வராங்க, இந்த கோட் திரைப்படத்துக்கு முதல்ல வைக்கப்பட்ட பேர் காந்தி, அந்த பேர் எங்களுக்கு கிடைக்கல, அதனால தான் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படின்னு வச்சோன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஸ்பார்க் பாடல் வந்தப்ப கிட்டத்தட்ட ஒரு பேசும் பொருளா சமூக வலைதளங்களில் மாறிச்சு. அதுக்கு தளபதி அவர்கள், என்னுடைய இனிஷியல் ஸ்டேஜில் என்னுடைய லுக் மக்களுக்கு பிடிக்காம இருந்தது, அதனுடைய கோவத்தை தான் இப்போ காட்டுறாங்களோ அப்படின்னு சொன்னதாகவும் வெங்கட் பிரபு அவர்கள் சொல்றாங்க. மெட்ரோலேருந்து அவங்களுடைய ப்ரொமோஷனை ஸ்டார்ட் பண்ணிருக்காங்கன்னே சொல்லலாம். இந்த படத்தில் நடித்த அரவிந்த் அவர்கள் ஒரு இன்டர்வியூல தோனி அவர்கள் கேமியோ பண்ணிருக்காங்க, தோனி அவர்கள் ஸ்கிரீன்ல வருவாங்கன்னு சொல்லிருக்காங்க. ஒரு விஷுவல்ல விஜய் அவர்கள் ஸ்டேடியத்துல இருக்க மாதிரி இருக்கு. தோனி அவர்கள் ஸ்டேடியத்துல ஒரு ஸ்கிரீன்ல வருவாங்களா இல்ல நம்ம பார்க்க போற ஸ்கிரீன்ல வராங்களா அப்படின்ற கேள்வியும் ரசிகர்கள் மத்தியில எழும்பிருக்குன்னே சொல்லலாம். நம்ம வீடியோலே ஏற்கனவே சொன்ன மாதிரி மட்டை அப்படின்ற சிங்கிள் வெளிவந்துட்டு அதுல நம்ம சொன்ன மாதிரி த்ரிஷா அவங்களுடைய போர்ஷன் இல்ல, தியேட்டர்ல த்ரிஷாவோட போர்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ரசிகர்கள் கிட்ட இந்த பாட்டு ரொம்ப அதிகமா நல்ல வரவேற்பு பெற்றிருக்குன்னே சொல்லலாம். தமிழ்நாட்டில் உள்ள கிட்டத்தட்ட ஒரு 1000 ஸ்கிரீன்ல கோட் திரைப்படம் ஸ்கிரீன் ஆக போகுது அப்படின்ற தகவலையும் சொல்றாங்க. இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் அர்ச்சனா கல்பதி அவர்கள் தளபதி அவர்கள் படம் பார்த்துட்டாங்க, அவங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம வெங்கட் பிரபு அவர்கள் தளபதியுடைய பீக், அதாவது அவருடைய பிரைம் ஃபார்ம்ல இருக்கிறப்ப அவங்களை டைரக்ட் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சிருக்கு, அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிருக்காரு. கோட் திரைப்படத்துல நடிகர் அஜித் அவர்கள் அவங்களுடைய ரெஃபரன்ஸ் அதிகமா இருக்கும். அதே மாதிரி அஜித் அவர்கள் நடிச்சு உருவாக்கிட்டு இருக்க குட் பேட் அக்லி அந்த திரைப்படத்துல நடிகர் விஜய் அவர்கள் அதனுடைய ரெஃபரன்ஸ் அதிகமா இருக்குன்னு சொல்லி வெங்கட் பிரபு அவர்கள் சந்தோஷப்படுறாங்க. தொடர்ந்து இது மாதிரி வீடியோக்களை பார்க்க இன்னொரு சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இத்துடன் விடைபெறுவது நான் உங்கள் கலை.